கருணாபுரத்தில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கிடப்பதாக நமது ஜெயா பிளஸில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அவற்றை அகற்றி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். இளவரசன், கருணாபுரத்தில் ஆங்காங்கே கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் சிதறி கிடப்பதாக நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. தற்போது நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அதை அகற்றி வருவதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பா ஸ்ரீதர், அதாவது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரம் பகுதியில நேற்று முன்தினம் விஷசாராயம் சாப்பிட்டவர்களில் ஒரே பகுதியில 23க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தற்பொழுது அந்த பகுதியை சோகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட இடத்தில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மூலமாக சற்று முன் நேரலையில் செய்தோம். அதாவது அந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்று அழைக்கப்படும் கோவிந்தராஜனுடைய வீட்டின் பின்புறம் ஏராளமான சாராய பாக்கெட்டுகள் அந்த பகுதியில் ஒட்டி கிடந்தது. அதை நேரலையில் செய்ததை அடுத்து தற்பொழுது ஜெயா பிளஸ் செய்தி நேரலை செய்தி வெளியானதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த பகுதியில் நகராட்சி ஊழியர்கள், திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த நகராட்சி ஊழியர்கள் இந்த பகுதியில் கூடுதல் பணிக்காக வரவேற்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள சாராய பாக்கெட்டுகள் மற்றும் பல்வேறு தடயங்களை சுத்தம் செய்து அந்த பகுதியில் சுத்தம் செய்து வருகின்றனர். இந்த நகராட்சியில் இந்த விஷசாராயம் சாப்பிட்டதில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவத்தை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு தூய்மை பணிக்காக ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் வரவைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த கருணாபுரம் பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களையுமே அந்த ஒவ்வொரு வீடாக சென்றும் வீட்டின் பின்புறம் மற்றும் சாக்கடை, கழிவுநீர் உள்ள பகுதி மற்றும் குப்பை சேமி குடக்கம் பகுதி ஆகிய பகுதிகளில் சாராய பாக்கெட்டுகள் இருப்பதை குவியல் குவியலாக அப்புறப்படுத்தும் நிலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெயா பிளஸ் நேரலையால் தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமே தூய்மை பணி செய்யப்பட்டு வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நன்றியை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.